இந்த வீடியோவில் 4th லெசனில் இருக்கிற 1 மார்க் வந்து நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கொஷினை வந்து பாருங்கள். ஸோ அந்த கொஷின் ரீட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் மூவ்ஸுங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆப்ஷனும் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் எலக்ட்ரான் மூவ்ஸ் பதிலாக எலக்ட்ரான் கோஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே வருதோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் கோஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். த கரண்ட் வில் ரிவர்ஸ் இட்ஸ் டைரக்ஷன் ஆஸ் த எலக்ட்ரான் கோஸ் பாஸ் த காயில். ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் ஏ ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த கொஷினை பார்க்கும்போது இந்த டயக்ராம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர்னு 2 ஆர் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்னு எது இருக்கோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் 4 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் டியில் தான் வந்து உங்களுக்கு 2 ஆர்பிவி அண்டு ஆர் இஸ் அட் ஹையர் பொட்டென்ஷியல்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் தேர்ட் கொஷின் வந்து ரீட் பண்ணும்போது இந்த பைபியோட மதிப்பை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பைபியோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10t² - 15t + 215 இருக்கும். ஸோ இந்த 3 வேல்யூவில் வந்து ஒரு வேல்யூ தான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 இருக்காது, 215 இருக்காது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 10 மட்டும்தான் இருக்குது. அப்போ 10ல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 2 10 இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு +10 இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து -10 இருக்கும். புரியுதா? அப்போ தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி -10 வோல்ட் தான் ஆன்சர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இன்டியூஸ் இஎம்எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் வந்து நம்மளுக்கு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ 10க்கு வந்து ஆப்போசிட், அதாவது +10க்கு வந்து ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -10ன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கே -10 வோல்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 4th கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த 4th கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் கொஷினை வந்து ரீட் பண்ணிட்டு இந்த செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் காயில் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ செல்ஃப் இண்டக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து இண்டக்ஷன் வந்து உங்களுக்கு ஐ வந்து 1 மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஸோ அது பக்கமாக இன்னொரு ஒரு 2 1 போட்டு அது ஹெச் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.1 ஞாபகம் வச்சுட்டு அப்போ 0.1 ஹெச் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து உங்களுக்கு 0.1 ஹெச்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து 4th கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் 5th கொஷின் வந்து படிக்கும் போதே இந்த டயக்ராம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டயக்ராமில் வந்து இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஸ்லேருந்து மேல் நோக்கி இருக்கும். ஸோ அப்போ இருக்கிற டயக்ராமில் வந்து எங்கே வந்து ஸ்கொயர் வந்து மேல் நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பி ஆப்ஷன்லையும் இருக்காது, அதே மாதிரி சி ஆப்ஷன்லையும் இருக்காது, அதே மாதிரி டி ஆப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்கொயர் வந்து இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் அந்த ஏ ஆப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் வந்து இருக்கும். புரியுதா? இந்த ஸ்கொயர் தான். ஸோ அதுதான் அதுக்கான வந்து ஆன்சர். ஸோ அப்போ வந்து 5th ஒன்னுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 6th கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 6th கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7ங்கிற நம்பர் வந்து எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்கே 7ங்கிறது வந்து டோனியோட நம்பர்னும், ஹெச்னா வந்து இந்த இடத்துல ஹெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். அதாவது 7.5.4 மைக்ரோ ஹென்ரின்னு இருக்குது பார்த்தியா, அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த 7th கொஷின் வந்து ரீட் பண்ணும்போது ப்ரைமரி அண்டு செகண்டரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செகண்டரி காயில் ஓட வேல்யூ தான் வந்து என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ செகண்டரினா வந்து உங்களுக்கு 2ன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து 2 வந்து எதுக்கு ஆன்சராக இருக்கோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆம்பியர்னு இருக்கும். ஸோ அப்போ 7th கொஷினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் 2 ஆம்பியர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? 8th கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஷினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷினில் வந்து இந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எஃபிஷியன்சினா வந்து நீங்கள் 8 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈயை வந்து 8 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கொடுத்துருங்கிற ஆப்ஷன் வந்து எதில் வந்து உங்களுக்கு 8 வருதோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஆப்ஷன் பியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.83 இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 8th கொஷினுக்கான ஆன்சர். அப்போ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து 9th கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ 9th கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே π/3 ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் π/3 வந்து 2 டைம் வருதுன்னா, ஸோ ஒரே மாதிரி இருக்குன்னா, ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் 1ன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 1 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டரோட மதிப்பு வந்து எப்பவுமே அது 0வாக இருக்கும், அப்படி இல்லைனா 1ஆக இருக்கும். ஸோ இங்கே வந்து 0 வந்து கொடுக்க கிடையாது, அப்போ 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 1 வந்து எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ அப்போ 9th கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 தான் வந்து இதுக்கான ஆன்சர். 10th கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆல்ரெடியே சொன்னேன், நம்மளுக்கு வந்து டிவைடில் வந்து 4 வந்து எந்தெந்த வேல்யூஸ் வருதோ அது ஃபுல்லுமே அதுக்கான ஆன்சர்னு சொல்லலாம். அப்போ 10th கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குது. ஸோ அப்போ 10th கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ π/4 தான். ஸோ நம்மளுக்கு வந்து r/4ஓ இல்லை π/4ன்னு எங்கே வருதோ அதெல்லாம் வந்து அதுக்கான ஆன்சராக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? நம்ம நெக்ஸ்ட் 11th கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணும் போதே இந்த 10 ஓம்னுங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து இந்த 4 மைக்ரோஃபேரட் அப்படிங்கிற வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வருமோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். அப்போ 100 × 4 வந்து உங்களுக்கு வந்து 400 வரும். அப்போ 400 வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 400 வோல்ட். நெக்ஸ்ட் 12th கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் 12th கொஷின் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த பவர் லாஸ்ங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு இந்த கிரிக்கெட்டை வந்து ஷார்ட்கட்ஸாக தான் வந்து நம்ம வைக்கணும். ஸோ அப்போ என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 ரன் மாதிரி, அடுத்தது வந்து 4 அடிக்கிறாங்க, அடுத்தது வந்து 6 அடிச்சுட்டு விக்கெட் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சியில் தான் 0.46 வாட்னு இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணும் போதே இந்த π/3ங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ π/3னா அந்த 3யை வந்து நீங்கள் 8 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு 8 வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வருது. ஸோ அப்போ 13 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1/8 தான் இதுக்கான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 14 கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து படிக்கும்போது நீங்கள் இந்த எல்சிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எல்சினா நம்மளுக்கு 2 வரணும், அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலையும் 2 வரணும். ஸோ உங்களுக்கு கொடுத்துங்கிற ஆப்ஷனில் வந்து ஸோ மேலே இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ரூட் வரக்கூடாது, கீழே இருக்கிறதுல வந்து ரூட் வரணும். அப்போ கீழே இருக்கிறதுல ரூட் வரதில்ல, ஸோ 2ங்கிறது வரணும். ஸோ அப்போ வந்து கொடுத்துங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் தான் வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிற வார்த்தையில் வந்து √2ன்னு இருக்குது. ஸோ அப்போ 14க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். அப்போ சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q/√2ன்னு இருக்கணும். புரியுதா? அப்போ மேலே ரூட் வரக்கூடாது, கீழே ரூட் வரணும். ஸோ அந்த ரூட்டில் வந்து 3 வரக்கூடாது. புரியுதா? நம்மளுக்கு வந்து 2 தான் வரணும். அப்போ 2னா எல்சினா 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதை வந்து √2ன்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொஸ்டின் படிக்கும் போதே இந்த π² வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் கொஸ்டினை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 50 ஹெர்ட்ஸ்ன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அப்போ π²னா ஸோ 5ல் வர்றது தான் வந்து ஆன்சராக இருக்கணும். ஸோ 5ல் வர்றது. அதே மாதிரி இந்த 50 ஹெர்ட்ஸை வந்து நீங்கள் 5 ஹெர்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 5ன்னு வருதோ ஸோ அதுதான் வந்து நீங்கள் இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மைக்ரோஃபேரட்னு இருக்குது. ஸோ அப்போ 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 5 மைக்ரோஃபேரட்.